லோகேஷ் கனகராஜோட அடுத்த மூவி எதுன்ற டவுட் ரொம்ப நாளாவே ஓடிட்டு இருந்தது. கைதி படம் ரொம்ப பட்ஜெட்டா இருக்கிறதுனாலே அந்த படம் இப்ப பண்ண முடியாது, அது மாத்தி வச்சுட்டேனோ. அதுக்கு பதிலா கமல் ரஜினி வச்சு புதுசா ஒரு படம் பண்ண போறதாவும், அதுக்கெல்லாம் மேல அமீரான வச்சு படம் பண்ண போறேன்ற மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் கேட்டுக்கிட்டே இருந்தோம். ஆனா இதெல்லாமே வழி திரும்பவும் தொடங்கின புள்ளிக்கே வந்துருச்சு. அமீர் கான சூப்பர் ஹீரோ மாத்திர லோக்கியோட ட்ரீம் ப்ராஜெக்ட் நழுவி போயிருச்சு. ரஜினி கமல் படம் இவர் செய்யலையா, வேற யாரோ தான் அது ட்ரை பண்ண போறாங்க. அப்ப அடுத்துதான் நம்ம லோகேஷ் கனகராஜ் டைரக்ஷன் பண்ண போற படம் அப்படின்றது கைதி 2 தான் அப்படின்னு தான் லேட்டஸ்டா வந்திருக்கிற ரிப்போர்ட்லயே ஒரு பிரச்சனை இருக்கு கைஸ். லோகேஷ் கனகராஜோட அடுத்த படம் அது கிடையாது. ஏன்னா அவர் நடிக்க போறாராம். அவர் நடிகனா ஒரு படம் வரப்போகுது. ஆனா அதோட கால் ஷீட் ரொம்பவே ஷார்ட் டேஸ் தான், 30 நாள் தான் வருதான். 1-2 மாசத்துலயே கைதி 2 அப்டேஷன் எல்லாம் வந்துரும்னு பார்த்தா இந்த படத்தை ப்ரொடக்ஷன் பண்றது ட்ரீம் வாரியர் பிக்சர்ஸ் தான். அவங்கள்ட்ட இவ்வளவு பெரிய ஒரு பட்ஜெட் சினிமா எடுக்கிறதுக்கான பணம் இல்லையா. ஏன்னா கைதி 2 படம் நிறையவே கேரக்டர்ஸ் வர்றதுனால ஒரு பிக் பட்ஜெட் படமா தான் வரப்போகுது. ஆல்ரெடி அவங்க ரெடி பண்ணி வச்சிருக்கிற கருப்பு படத்தோட அப்டேஷனுக்கு அப்புறம் தான் கைதி 2 அப்டேஷன்ஸ் வெளியே வர்றதுக்கு சான்ஸ்